இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு கேட்டிங்கன்னா வயிறு ஃபுல்லாக இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு வீடியோ சாப்பாடு வீடியோவை பார்த்தீங்கன்னா வயிறு ஃபுல்லாக இருக்கும், பசியே இருக்காது. அந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மனசுலேருந்து ஒரு ஆசை ஏற்பட்டு சாப்பிடணும்னு ஒரு எண்ணத்தை தூண்டும். ஆனால் வயிறு காலியாக இருக்காது. வயிறு காலியாக இருந்து இயற்கையாக பசிக்கிறது வேறு. ஆனால் நீங்கள் பார்க்குற செயல்னால் அது மனம் என்ன பண்ணுன்னா அந்த பொருளை நீ வாங்கு, அந்த பொருளை சாப்பிடுன்னு தூண்டும். அதே போல தான் நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் அந்த கர்ம வினை அந்த ஆசையாக தூண்டுதலை ஏற்படுத்துறதும் அடுத்த இடத்துக்கு போக விடாமல் ஒரு வேலையை பண்ணு. அப்போ வயிறு கீழே காலியாக இல்லாத வயிறில் ஒரு ஆசை பேரில் இந்த இதை வாங்கி சாப்பிட்லான்னு சாப்பிட்டு மேலும் அது மேலே ஒன்று சேர்க்குறோம்ல, அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் நகர்ந்துக்கிட்டே இருக்கிறீங்க. அது தீரப்படணும், அது மாறப்படணும். அது மாறப்படுறதுக்கான இடம் ராமேஸ்வரத்துக்கு. வரலாறுல நீங்கள் படிச்சிருப்பீங்க, ராமன் இதே மாதிரி உங்களை மாதிரி ஒரு சிவலிங்கத்தை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருப்பார். பார்த்துருக்கலாம் நீங்கள் நிறையா புகைப்படத்தை. அதுக்கான சூட்சமம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராமனாக இருந்தாலும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பதஞ்சலியாக இருந்தாலும், ஆஞ்சநேயனாக இருந்தாலும், சீதாவாக இருந்தாலும் மனித உடல் எடுத்தால் சாபம் வந்துடும். அது வேற ஒரு வடிவத்துக்குள்ளே வந்துடும். அதை சரி செய்யணும்னா சில இடங்களில் சரி செய்யணும். அதுக்கு தான் யாராலையும் ஒப்பிட முடியாத ஒரு இடத்துல யாரை வைக்கிறாங்கன்னா அந்த குரு யோகியெல்லாம் ஏன் வைக்கிறான்னா அவன் கண்டறியும் திறன் கொண்டவன். அவன் என்ன பண்ணுவான்னா கால சுழற்சி கணக்கெடுத்து வேலை செய்வான். இந்த கால சுழற்சியை வச்சுட்டு தான் வேலையை தொடங்குவான். அப்போ ஒரு வேலை இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மனிதனுக்கு ஆயுள் காலத்தை நீங்கள் ஜோசியத்தை கொண்டு கொடுத்தீங்கன்னா 70 ஆண்டுகள் ஆயுள் இருக்கும்பாங்க. என்கிட்ட வந்து கொடுத்தீங்கன்னா ஒரு மனிதன் பிறந்ததுலேருந்து 70 ஆண்டுகள் ஆயுள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவன் 10 முறை சாவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எத்தனை முறை? அவனுடைய ஆயுள் காலம் 70 வயசுக்கு தான். ஆனால் அதற்கு முன்னாடியே அவன் 10 வாட்டி இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது கால கணக்கில் நடக்கும். கால கணக்குக்குள்ளே இந்த இடத்துக்குள்ளே இந்த இடம் மோசமாக இருக்குன்னா இங்கேயே ஒருத்தன் வசிச்சுக்கிட்டு இருக்கான்னா அங்கே இறக்கப்படுவான். அங்கே என்ன இருக்குன்னா அந்த இடத்தோட கிரகம் இருக்குல்ல, அது உங்களை உள்வாங்கிரும். இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. இது எல்லாத்தையும் ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பை எங்கே உருவாக்குவான்னா அவனுடைய சாபம் தீர்ந்தாதான் அவன் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். இதிலிருந்தெல்லாம் விடுதலை ஆக முடியும். நீங்கள் சொல்லுவீங்களா அடிக்கடி வண்டியில் போயிட்டு இருக்கும்போது இறைவனுடைய கிருபையால் காப்பாற்றப்பட்டேன்னு. அதெல்லாம் இந்த மாதிரி வடிவத்துக்குள்ளேருந்து நடக்கப்படுறது தான். அதனால் இந்த இடத்துக்குள்ளே ஆத்மார்த்தமாக அந்த பியூரான ஒரு செயலை உருவாக்குறதுக்கு வாய்ப்பை உருவாக்கிக்கோங்க.